பாரம்பரியத்தின் அழகு மற்றும் புதுமை. மாதமான சித்திரை பற்றி பேசும்போது நம் முன்னோர்கள் எப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு துல்லியமான காலக்கணக்கீட்டை உருவாக்கினார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சித்திரை மாதம் வானியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரியன் மேஷ ராசியில் நுழையும் நேரத்தை கணித்து தான் இந்த மாதத்தை தொடக்கமாக வைத்தார்கள். ஆமாம், இந்த மாதத்தில்தான் தமிழகத்தில் 89% விவசாயிகள் தங்கள் புதிய பயிர் சாகுபடியை தொடங்குகிறார்கள். அதனால்தான் இதை புத்தாண்டாக கொண்டாடினார்கள். சுவாரஸ்யமான தகவல். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாரம்பரிய கால கணக்கீடு பற்றி தெரியும்? உண்மைதான். ஆய்வுகள் காட்டுகிறது, நகர்ப்புற மக்களில் 70% பேருக்கு தமிழ் மாதங்களின் வரிசை கூட தெரியவில்லை. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் 85% குடும்பங்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். அப்படின்னா நாம இந்த பாரம்பரியத்தை காப்பாத்த என்ன செய்யலாம்? பாருங்க, சித்திரை மாதத்தின் சிறப்பு என்னவென்றால் அது வெறும் கால கணக்கீடு மட்டுமல்ல. அது நம் விவசாயம், வானியல், பண்பாடு எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரு பாலம். உதாரணமாக, சித்திரை பௌர்ணமி நாளில் 250க்கும் மேற்பட்ட கோயில்களில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அப்படியா? அதனாலதான் இந்த மாதத்துல திருமணங்கள் அதிகம் நடக்குமோ? சரியாக சொன்னீங்க. கடந்த ஆண்டு மட்டும் சித்திரை மாதத்துல தமிழகத்தில் 45,000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்துள்ளன. ஏன்னா இது மங்களகரமான மாதம்னு நம்பிக்கை. இந்த மாதத்தோட சிறப்பு உணவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓஹோ, சித்திரை மாத உணவு கலாச்சாரம் தனி சிறப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வித்தியாசமான பாரம்பரிய உணவு வகைகள் உண்டு. ஆனால் மாங்காய் பச்சடி, வடை, பாயசம் எல்லா இடத்திலும் பொதுவானது. இப்போ நகரங்களில் இந்த பாரம்பரிய உணவுகள் மறைஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இளைய தலைமுறையினர் இப்போது பாரம்பரிய உணவுகளை மீண்டும் கண்டறிகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் பாரம்பரிய உணவு விடுதிகளின் எண்ணிக்கை 40% அதிகரித்துள்ளது. அடடா, அப்படின்னா நம்ம பாரம்பரியம் மெல்ல மீண்டும் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாரம்பரியங்களை கொண்டு செல்வது நம் கடமை. ஏனென்றால் இது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, நம் அடையாளம். உண்மைதான். சித்திரை மாதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் பழமையையும் புதுமையையும் சமநிலையில் கொண்டு செல்ல வேண்டும். சரியாக சொன்னீர்கள். சித்திரை மாதத்தின் ஆன்மீக சக்திகள், புதிய பார்வை. சித்திரை மாதம் ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தின் உண்மையான சக்தி நம் அன்றாட வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இன்னைக்கு பார்க்கலாம். ஓ, அப்படியா? சித்திரை மாதத்தின் தாக்கம் நம் வாழ்க்கையில் அவ்வளவு ஆழமானதா? ஆமாம், நிச்சயமாக. பாருங்கள், சித்திரை மாதம் என்பது வெறும் கொண்டாட்டங்களுக்கான மாதம் மட்டுமல்ல, இது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த காலம். இந்த மாதத்தில்தான் சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கிறார். இது ஒரு புதிய சூரிய வருடத்திற்கு தொடக்கமாக கருதப்படுகிறது. அப்படியா? அதனாலதான் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது போல. சரியாக சொன்னீர்கள். இந்த மாதத்தில் சூரிய சக்தி அதிகமாக இருப்பதால இந்த மாதத்தில் செய்யும் சூரிய வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் நல்லது. இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சூரிய நமஸ்காரத்தின் நன்மைகள் பற்றி மேலும் சொல்லுங்களேன். நிச்சயமாக. பாருங்கள், சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலில் விட்டமின் டி உற்பத்தி அதிகரிக்கிறது. இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இது மன அழுத்தத்தை குறைக்கிறது, தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. ஒரு ஆய்வின்படி தினமும் சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி 14% அதிகரிக்கிறது. வாவ், அது உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல். எனக்கு ஒரு சந்தேகம். சித்திரை மாதத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக. மிக முக்கியமான திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறும் சித்திரை திருவிழா. இது 12 நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய விழா. இதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மிக முக்கியமான நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். அடடா, அவ்வளவு பெரிய அளவிலா? இந்த திருக்கல்யாணத்தின் சிறப்பு என்ன? நல்ல கேள்வி. இந்த திருக்கல்யாணம் வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது ஆழ்ந்த தத்துவார்த்த பொருளை கொண்டது. சிவபெருமானும் மீனாட்சி அம்மனும் இணைவது என்பது சக்தியும் சிவனும் ஒன்றாகும் தத்துவத்தை குறிக்கிறது. இது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் ஆண் பெண் சமத்துவத்தையும் குறிக்கிறது. மேலும் இந்த திருமணத்தின் போது செய்யப்படும் பிரார்த்தனைகள் திருமண தடைகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. மாம், மிகவும் சுவாரஸ்யமான விளக்கம். சித்திரை பௌர்ணமியின் சிறப்பு பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. சித்திரை பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாள்.
இந்த நாளில சித்தர்கள் பூமிக்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. அதனால இந்த நாளில் செய்யும் வழிபாடுகள் சிறப்பு பலன்களை தரும். பௌர்ணமி இரவு முழுவதும் விழித்திருந்து தியானம் செய்வது மிகவும் நல்லது. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இந்த நாளில் நிலவின் ஈர்ப்பு விசை 12% அதிகமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஓ, அப்படியா? அதனால்தான் இந்த நாளில் கடல் அலைகள் உயரமாக இருக்கும் என்று சொல்கிறார்களா? ஆமாம், சரியாக சொன்னீர்கள். இந்த நாளில் கடல் அலைகள் மட்டுமல்ல, நம் உடலில் உள்ள திரவங்களும் கூட பாதிக்கப்படுகின்றன. அதனால்தான் இந்த நாளில் தியானம் செய்வது அதிக பலன் தரும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் நம் உடலில் உள்ள சக்தி ஓட்டம் அதிகரிக்கிறது. வாவ், அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல். சித்திரை மாதத்தில் செய்ய வேண்டியதான தர்மங்கள் பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. சித்திரை மாதத்தில் செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு பலன் தரும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏழை எளியவர்களுக்கு உணவு, ஆடை மற்றும் கல்வி உதவி செய்வது நல்லது. மேலும் கோயில்களுக்கு தானம் செய்வதும் சிறப்பானது. ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் என்னவென்றால், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில்தான தர்மங்கள் 30% அதிகரிக்கின்றன. அடடா, அது மிகவும் ஊக்கமளிக்கும் தகவல். வீட்டில் செய்ய வேண்டிய சடங்குகள் பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், சித்திரை மாதத்தில் வீட்டில் கொலு வைப்பது முக்கியமான வழக்கம். இது குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும். மாலை நேரத்தில் துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பானது. இந்த சடங்குகள் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இவை நம் மனதை நேர்மறையாக மாற்றுகின்றன. ஒரு ஆய்வின்படி தினமும் வழிபாடு செய்பவர்களுக்கு மன அழுத்தம் 25% குறைகிறது. அது உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல். சித்திரை மாதத்தில் யாத்திரை செல்வது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது ஒரு நல்ல கேள்வி. சித்திரை மாதத்துல திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு செல்வது மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் சுமார் 30 லட்சம் பக்தர்கள் திருப்பதி யாத்திரை மேற்கொள்கிறார்கள். மேலும் ராமேஸ்வரம், மதுரை போன்ற புண்ணிய தலங்களுக்கும் செல்லலாம். இந்த யாத்திரைகள் வெறும் பயணங்கள் மட்டுமல்ல, இவை நம் மனதை தூய்மைப்படுத்தி புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கின்றன. அது உண்மைதான். இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் தொடங்குவது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது ஒரு நல்ல கேள்வி. சித்திரை மாதம் புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் ஏற்ற காலம். இது புத்தொளி பெறும் காலம். புதிய வியாபாரம், கல்வி, திருமணம் போன்ற முக்கிய காரியங்களை தொடங்க நல்ல நேரம். பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாட்களில் தொடங்குவது சிறப்பானது. ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் என்னவென்றால், இந்தியாவில் சித்திரை மாதத்தில் புதிய வணிகங்கள் தொடங்குவது 20% அதிகரிக்கிறது. வாவ், அது மிகவும் ஊக்கமளிக்கும் தகவல். சித்திரை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக. இந்த மாதத்தில் சத்வீக உணவுகளை உண்பது நல்லது. பச்சை காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் அதிகம் சேர்க்க வேண்டும். நேர்த்தி கடன்களாக பொங்கல், வடை, பாயசம் போன்றவற்றை படைத்து வழிபடலாம். இந்த உணவு முறை வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல, இது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. ஒரு ஆய்வின்படி சத்வீக உணவு உட்கொள்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி 18% அதிகரிக்கிறது. ஓஹோ, அப்படியா? அது மிகவும் சுவாரஸ்யமான தகவல். இந்த மாதத்துல தியானம் மற்றும் யோகா பற்றி என்ன சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. சித்திரை மாதத்தில் செய்யும் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் அதிக பலன் தரும். காலை மற்றும் மாலை வேளைகளில் தியானம் செய்வது நல்லது. பிராணாயாமம் செய்வது மன அமைதியை தரும். குறிப்பாக சூரிய நமஸ்கார யோகா மிகவும் பயனுள்ளது. ஒரு ஆய்வின்படி தினமும் 30 நிமிடங்கள் தியானம் செய்பவர்களுக்கு மன அழுத்தம் 40% குறைகிறது. வாவ், அது உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல். இந்த மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை சுருக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக. சித்திரை மாதம் என்பது ஆன்மீக புத்துணர்வின் காலம். இது நம் வாழ்வில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் காலம். இந்த மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடுகள், தான தர்மங்கள், தியானம் எல்லாம் சிறப்பான பலன்களை தரும். நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற இந்த அரிய பாரம்பரியத்தை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த பழமையான பழக்கங்களின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அருமையாக விளக்கினீர்கள். நம் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் சித்திரை மாதத்தின் சிறப்புகளை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். மிக சரியாக சொன்னீர்கள். இறுதியாக, சித்திரை மாதத்தின் சிறப்புகளை நாம் வெறும் சடங்குகளாக மட்டும் பார்க்காமல் அதன் ஆழமான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தின் ஆன்மீக சக்தியை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி நம் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் பண்பாட்டின் உண்மையான அர்த்தத்தை நாம் உணர முடியும். மிகவும் ஆழமான கருத்து. இந்த உரையாடல் மூலம் சித்திரை மாதத்தின் முக்கியத்துவத்தை புதிய கோணத்தில் பார்க்க முடிந்தது.
நன்றி. உங்களுக்கும் நன்றி. இந்த உரையாடல் மூலம் நானும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நம் பாரம்பரியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதே நேரத்துல அதை நவீன காலத்திற்கு ஏற்ப புரிந்து கொள்வதும் அவசியம். இந்த சித்திரை மாதம் நமக்கு புத்துணர்ச்சியையும் புதிய பார்வையையும் தரட்டும். அருமையான முடிவுரை. நம் பாரம்பரியத்தின் மதிப்பை உணர்ந்து அதை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.